அனைவருக்கும் அன்பான வணக்கம். எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேர் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பற்றி பார்க்குறோம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது பொன்னான வருடமாக அமையப் போகிறது. உங்களுடைய உழைப்பு, தொழில் மற்றும் உங்களுடைய செல்வாக்கு அனைத்துமே பெருகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு காலகட்டம் இந்த வருஷத்தில் இருக்க போகிறது. கடல் கலந்த உங்களுடைய வாழ்க்கைகள், கடல் கலந்த உங்களுடைய தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் சிறப்பாக அமைய ஒரு அற்புதமான ஆண்டு. குரு பகவானுடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் பார்த்தா உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகிறார். வாழ்க்கையாக இருக்கட்டும், துணைவியாராக இருக்கட்டும், தந்தை தாயாருடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்க போகிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடல் கடந்து உங்களுடைய பேரு புகழ் இந்த நீங்கள் இருக்கிற வசிக்கிற இடம் மட்டும் அல்லாமல் மற்ற நாடுகளில் உங்களுக்கு போற்றி புகழும் அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் அமையிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, நிறைய பூமி மனை சேர்க்கை, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. மற்ற விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்லீரல், மண்ணீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப 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 கவனங்கள் இருக்க வேண்டும். தேவையற்ற பொருட்களை தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில். ஏன்னா வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டமிட்டு அந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் முறையாக கையாள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டானது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் கொண்டு போய் உங்களுக்கு விட்டுடும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாய் வலை உயர்வு, நம்முடைய தாயுடைய வகையில் இருக்கக்கூடிய உறவு முறைகள், மாமனாக இருக்கலாம், நம்ம தாயுடைய தாய் தந்திருக்கிறது நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அவர்கள் மூலிமா இருக்கக்கூடிய உறவு முறைகள், நம்ம அம்மாவோட பிறந்த சித்தியாக இருக்கலாம், பெரிய அம்மாவாக இருக்கலாம், இது போன்ற உறவு முறைகள் மூலமாக நீங்கள் சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா கூட அது பெரிய லெவலில் கொண்டு போய் விடுறதுக்கான காலகட்டங்கள் இந்த 2026. அப்போது நம்ம தாய் வழி உறவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம கவனமாக பேசுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். அவர்கள்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலையோ இல்லை பணம் முதலீடு போடுவதோ இல்லை நம்ம சேர்ந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதில் கவனத்தை இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 4 முறை அவங்களோட கலந்து உரையாடி இது சரியாக செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கலந்து பேசிக்கொள்வது இந்த வருடம் உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பாச பந்தங்கள் சிறிய சிறிய பேச்சுகளால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான காலகட்டம் இந்த 2026 அமையிருக்கிறது. அதனால் தாய் வழி உறவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசுவதோ கையாளுவதோ உங்களுக்கு மிக மிக உத்தமத்தை கொடுக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு கடல் கடந்து போய் வாணிபம் செய்யக்கூடியவர்களுடைய தொழில் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விமானத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவிகள், உயர்ந்த ஒரு அந்தஸ்து, உயர்ந்த கௌரவங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2026. விமானப்படையில் வேலை செய்பவர்கள், விமானத்துறைகளில் வேலை செய்பவர்கள், ஏர்போர்ட்ஸில் வேலை செய்பவர்கள், இவங்களுக்கு அதே போல் டாக்ஸி சம்மந்தப்பட்ட சாதாரண ஒரு டாக்ஸியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து உயர்ந்த பைலட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2026 அமைய இருக்கிறது. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களால் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2026 நீங்கள் கெட்டே பிடிச்சிக்கோங்க. குரு பகவானை வழிபாடு செய்யுங்க, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க, ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று தியானங்கள், மெடிடேஷன் செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 அமைய இருக்கிறது. மீண்டும் சில முக்கியமான தகவல்களை எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவியில் தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.